இனியா கொடுக்குற குடைச்சல் 1, 2 கிடையாது இந்த கதையிலங்கிற மாரி ஆரம்பத்துலேருந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்காரங்க ரவுடி பசங்கள்லாம் வந்து அப்புறம் போலீஸ்காரங்க வந்து அப்படின்னு ஒரு கதையில் ஆரம்பித்து இப்போ பப்பில் போய் சிக்கினதுலேருந்து இப்போ அடுத்த ஆடிஷன்ஸ்னு வந்தாச்சு. இதில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ராதிகா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கே இந்த ஆடிஷனில் வந்து கலந்துக்கிட்டு இந்த காம்படிஷனில் போய் வந்து உங்கள் பொண்ணு கலந்துக்கிறதுல விருப்பம் இல்லை. ஆனால் பாக்கியா வேணான்னு சொன்னால் நம்ம வேணும்னு சொல்லணும்னு நினச்சி பண்ணிட்டுருக்கீங்க. இந்த புரோக்கன் ஃபேமிலி, இந்த அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே நோ சொன்னால் அங்கே போய் எஸ் வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு அந்த நோங்கிற வார்த்தையே பிடிக்காமல் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லா வகையிலையும் ஏதாச்சும் தேவையான காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஆனால் அது பின்னாடி நல்லதில்லை. எனக்கு அந்த பொண்ணு கலந்துக்கிறதுல வந்து கரெக்டுன்னு தான் படுது. ஏன்னா வந்து இப்போ இருக்கவங்களுக்கு எல்லா திறமையும் தேவை. ஸோ திறமையை காட்டுறதுக்கான ஒரு வழி இது. அவங்களுடைய கெரியரை வந்து இந்த பக்கம் கூட பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது ஓகே. ஆனால் உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் அவங்க நோன்னு சொன்னாங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்காதிங்க. இது நல்லது இல்லைன்னு சூப்பராக சொன்னாங்க. ராதிகாவுடைய கேரக்டர் இப்போ வந்து அப்பப்போ வந்து ரசிக்கிறபடி இருக்குது. ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராதிகாவுடைய அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. அம்மா கிளம்பி வந்து இப்போ வந்து அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏதோ மூட்டு வலி, அதனால் வந்து டாக்டரை பார்க்க போகிறேன்ட்டு. இது கோபிக்கு பிடிக்கல. கோபிட்ட உங்கள் வீட்டுக்காரங்களாம் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்க போகிறீங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே வந்தால் என்ன, கொஞ்ச நாளில் மூட்டு வலி சரியான போயிடுவாங்க, இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஆனால் இதுலையும் பெரிய பிரச்சனை தான் ஒன்று வரப்போகுதுங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் வேறு பார்த்தாச்சு. இதுக்கு நடுவில் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எழில் இப்போ இதுக்கப்புறமா இப்போ நேராக வீட்டுக்கே வந்துட்டார். எழிலே வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இனியா கிட்டக்க நீ பண்ணுறது தப்பு, உங்கள் அப்பா பெர்மிஷன் கொடுத்தாலும் நான் அதை ஒத்துக்க போகிறதில்ல, உங்கள் அப்பா பெர்மிஷன் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க பாக்கியா. எழில் வந்ததுக்கப்புறமா அமிர்தாவெலாம் விட்டு வந்துட்டார். ஸோ அவர் வந்து எப்படிமா இருக்கேன்லாம் கேட்டு பாட்டியை பார்க்க போனால் பாட்டி சோகமாக இருக்காங்க. எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, மட்டும் இல்லைன்ட்டு. இந்த மாதிரி இனியாவும் செடியானும் பேசினாங்கன்னு உடனே இனியா வந்து மன்னிப்பு கேட்டு, பாட்டி நான் ஏதோ தெரியாமல் நீங்கள் கோவமாக பேசினா அப்படி சொல்லிட்டேன், இல்லை வாங்க பாட்டின்னு வெளில கூப்பிட்டு வராங்க. இவங்களும் வந்து பார்த்தா பாவமாக கிளம்பி வெளில வந்தால் செடியன் திருதுன்னு முடிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இங்கே எல்லாரும் உட்காந்ததுக்கப்புறமா ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டியா, அடுத்து எப்போ உனக்கு அடுத்த ரவுண்ட் இருக்குது, எப்போ உனக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிற அப்படின்னு வந்து எழில் சாதாரணமாக கேட்க எல்லாருமே முடிக்கிறாங்க ஐயோ அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் கோபியோடைய அத்தை வந்தது வேறு அடுத்த பிரச்சனை வரப்போகுது. ஸோ நீங்கள் கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.